நீங்க 2 பேரும் என்ன இங்க வந்திருக்கீங்க? சரி, உங்க அப்பாவை இந்த வீட்ல பார்த்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு உனக்கு தெரியும்ல? ககன் பார்த்தா சும்மா இருக்க மாட்டான். அதெல்லாம் தெரியாது பெரியம்மா. அண்ணாவும் பூமியும் சேர்ந்து ராஜபாளையம் போயிருக்காங்க. எதுக்கு? எனக்கும் விஷயம் என்னன்னு தெரியல பெரியம்மா. பூமிக்கு கால் பண்ணப்போ ராஜபாளையம் போயிட்டு இருக்கோன்னு சொன்னா. அது ஒருவேளை பூர்ணி பார்த்துட்டா? பூரிய நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் பெரியம்மா. சரி, எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. சாரதா, பூமி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னியாமே, அந்த வார்த்தை உன் மனசுல இருந்து வரல. ஆமா பெரியம்மா. உங்களுக்கு அண்ணன் எப்படியோ பூமி அதே மாதிரி தானே. யாரோ உங்களை அப்படி பேச வச்சிருக்காங்க பெரியம்மா. யார் அது? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் தான் வர வேணான்னு சொன்னேன். உன் கண்ணை பார்த்தாலே உண்மை தெரியுது, நீ சொல்றது பொய்ன்னு. ககன் தாராவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். பூமி பேரை கேட்டாலே அவன் எரிஞ்சு விழறான். அதனாலதான் பூமி இந்த வீட்ல இருந்து விலகி இருந்தா அவ வாழ்க்கைய அவ பாத்துப்பால. அதுக்காக தான் சொன்னேன். உன் வாயால சொன்னாலும் அந்த வார்த்தை உண்மை இல்லைன்னு தெரியுது. பூமி இல்லாம அண்ணனால வாழ முடியாது பெரியம்மா. அண்ணன் இல்லைன்னா பூமியால மூச்சு கூட விட முடியாது. இந்த வீடு பூமிக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கு. இந்த வீட்டையும் ககனையும் உன்னையும் விட்டு பூமி எங்கேயும் போக மாட்டான். பெரியம்மா, அப்படி போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டா பூமியோட உடம்புல இருந்து அவ உயிர் தான் பிரியும். என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. உண்மையை சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். நானும் போக மாட்டேன். சரி, ஏன் இப்படி வந்து பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சில நேரங்கள்ல நாம நேசிக்கிறவங்கள பிரிஞ்சு இருக்கிறது கூட அவங்களோட நல்லதுக்காக தான் இருக்கும்ன்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன இவங்க 2 பேரையும் ஆளையே காணோம்? சாரதா, விரும்புறவங்களை பிரிச்சு வைக்கிறது சூழ்நிலை மட்டும்தான். ஆனா நீ அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அம்மா, அம்மா போன் பண்றாங்க. என்ன பண்றது? ஹலோ அம்மா, சொல்லு. நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? உன்னையும் எங்க காணோம், உங்க அப்பாவையும் எங்க காணோம்? அது நானா கோவிலுக்கு வந்திருக்கேம்மா. உனக்கும் ஏதாவது பிரசாதம் வாங்கிட்டு வரவா? கோயிலுக்கா? எங்க வீடியோ கால் பண்ணி பார்க்கலாம். அம்மா, கோவில்னா நீ நினைக்கிற கோவில் இல்லம்மா, இது வேற கோவில். நீ என்கிட்ட போய் சொல்றடா, உண்மையை சொல்லு. சரி, எங்க அவங்க 2 பேரும் எங்க? அவங்க எதுக்கு இங்க வர போறாங்க? உங்க வீட்ல அவங்க காணோம்னா எங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறியா? உன் புள்ள என் அண்ணன் பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டான். அப்படி இருந்தும் நீ என்ன பூமி மேல அவ்ளோ பாசத்தை கொட்டுற? சொத்தெல்லாம் இப்ப பூமி பேர்ல இருக்குங்கிறதுனால தானே? எங்க பூமியை நீ முந்தானில முடிச்சு வச்சுக்கிட்டு நாளைக்கு எங்களையும் உன் கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறேன். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத மீரா. உங்க சொத்து பத்து மேலலாம் எனக்கு எந்த ஆசையும் இல்ல. என் மகனும் பூமியும் எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். காதலிக்கிறவங்கள பிரிக்கிறது தியாகம் இல்ல, அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கற மாதிரி. அந்த மாதிரி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அவன் தான் தங்கச்சிக்காக தன்னோட காதல அவன் தியாகம் பண்றான். ஆனா பூமி மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். உயிருக்கு உயிரா காதலிக்கிற 2 பேரும் ஒன்னா சேரணும். அதுதான் என்னோட ஆசை. அதுல எந்த சுயநலமும் இல்ல. உங்க சுயநலத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ இப்ப இங்க இருந்து கிளம்ப. வந்தோம் இந்த ஒரு ஜென்மத்தோட முடியறது இல்ல. அந்த சிவனுக்காக பார்வதி எத்தனையோ ஜென்மங்கள் தவம் புரிஞ்சாங்க. சாவித்ரி சத்தியவானோட உயிருக்காக அந்த யமன் கிட்டயே போராடினாங்க. அதே மாதிரி நானும்
உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது மாமா. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது மாமா. மாமா, என்ன மறுபடியும் உங்க பொண்டாட்டியா ஏத்துக்கோங்க. உங்க பக்கத்துல பொண்டாட்டியா நிக்க முடியலனாலும் குறைஞ்சபட்சம் உங்க காலுக்கு கீழே ஒரு வேலைக்காரியா எப்பவும் இருக்கேன். உங்களுக்கு ஒரு நிழலா இருப்பேன் மாமா. உங்க காதல ஆராதிச்சுக்கிட்டே உங்களை பார்த்துக்கிட்டே நான் வாழ்ந்துடுறேன். என்ன மட்டும் தயவு செஞ்சு பிரிஞ்சு போயிடாதீங்க மாமா. எனக்கு எனக்கு நீங்க தான் வேணும். நீங்க தான் எனக்கு வேணும். பூமி, நீங்க எனக்கு வேணும் மாமா. ஏய், உங்க பூமி, கால்ல விழுந்து பூமி, என்ன கேக்குறேன் பண்ற? மாமா. எனக்கு நீங்க வேணும் பூமி, மாமா. எழுந்திரு. மம்மி, என்ன இது வேஷம் எல்லாத்தையும் கலைச்சிட்டு வந்திருக்கீங்க? அதான் சாம்பிள்ஸை எரிச்சிட்டோம்ல பேபி. இதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு? ஒரு பக்கம் வெயில் காலம் வேற, பயங்கரமா ஸ்வெட் ஆகுது. ஹலோ மேடம், நான் கான்ஸ்டபிள் பாஸ்கர் பேசுகிறேன் மேடம். ம் மேடம், நீங்கள் எங்கள் இன்ஸ்பெக்டர் சங்கர் சார் செய்கிற இன்வெஸ்டிகேஷனை கண்காணிக்க சொல்லியிருந்தீங்கல்ல, இன்னைக்கு பூமி அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க. எதுக்கு? டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து சங்கர் சார்கிட்ட கொடுத்தாங்க மேடம். என்னது? நீங்க என்ன சொல்றீங்க? சாம்பிள தான் நான் எரிச்சிட்டேனே, அவ எப்படி எடுத்துட்டு வருவா? இல்லை மேடம், அவங்க கொடுக்கறத நான் கண்ணால் பார்த்தனே, அதனால தான் உடனே ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் வைக்கிறேன் மேடம். ஏன்னா யாராவது பார்த்துட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனையாயிரும் மேடம். என்னாச்சு மம்மி? அ, அ, உங்களை பார்த்தா ஏதோ கேட்க கூடாதது கேட்ட மாதிரி இருக்கீங்க. நம்ம ஆளுங்க பூமி கிட்ட இருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அத நம்மளும் எரிச்சிட்டோம்ல. அப்புறம் எப்படி கான்ஸ்டபிள் பூமி அங்க போய் இன்ஸ்பெக்டர் சங்கருக்கு என் டிஎன்ஏ சாம்பிளை கொடுத்தான்னு சொல்றாரு? ஆமா, நீங்க இவ்ளோ அலர்ட்டா இருந்தும் கூட உங்க பின்னாடி எப்படி இவ்ளோ விஷயம் நடக்குது மம்மி? டிஎன்ஏ சாம்பிளை இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்துட்டானா இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ? அதுதான் ஒண்ணும் புரியல. இப்ப எது உண்மை எது பொய்? நான் எரிச்ச சாம்பிள் உண்மையா இல்ல அவ அங்க கொடுத்த சாம்பிள் உண்மையா? ரிங் ஆகுது, எடுக்க மாட்டேங்கிறாளே.